பத்திரிகையாளர் திரு கஜிந்தன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சிக்கு பிறகு இலங்கையில நடைபெற்ற தேர்தலில் தற்போது அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய வெற்றி எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த கட்டமாக என்னென்ன நடைமுறைகள்லாம் நடைபெறும் அங்கே? ஆமாம், நீங்கள் சொன்னது போல இது மிகப்பெரிய வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் பார்ப்பீர்களானால் இன்று காலை வாக்கெண்ணும் பணிகள் நடந்து கொண்டிருந்த வேளை அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு 58% வாக்குகளை பெற்று முன்னிலையில் இருந்தார். இருப்பினும் அடுத்ததாக வந்திருந்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வாக்கெண்ணிக்கை கூடிக்கொண்டு செல்கின்ற கால நேரத்தில் அனுரகுமாரவுக்கும் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இடையிலான அந்த வாக்கு விகிதம் குறைவடைந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்று விடுவாரோ என்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருந்தது. இருப்பினும் அது மாலை வேளையில், அதாவது பிற்பகல் வேளையில் இந்த வாக்கெண்ணும் பணிகள் முன்னெடுத்த போது 10% வாக்குகள் அதிகப்படியாக பெற்று அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முதல் சுற்றில் வெற்றி பெற்றார். இருப்பினும் அவர் வெற்றி பெற்ற ஜனாதிபதியாக அறிவிக்க முடியாத நிலையில், ஏனென்று சொன்னால் 50% வாக்குகளுக்கு மேலாக பெற்றால் மாத்திரமே அவர் ஒரு வெற்றி பெற்ற ஜனாதிபதியாக அறிவிக்க முடியும். இந்நிலையில் அவர் ஒரு 50% வாக்குகளுக்கு அதிகப்படியாக பெறாத காரணத்தினால் விருப்பு வாக்கு எண்ணும் பணியானது ஆரம்பிக்கப்பட்டது. இந்த விருப்பு வாக்குகள் எண்ணும் பணியானது, இந்த விருப்பு வாக்கு என்றது இலங்கை வரலாற்றிலே முதல் தடவையாக ஜனாதிபதி தேர்தலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அத்துடன் இந்த தேர்தலானது ஒரு மும்முனை போட்டியாக காணப்பட்டது. இதற்கு முன்னர் இரண்டு பிரதான வேட்பாளர்களுக்கிடையே மட்டுமான போட்டியானது இந்த தேர்தலுக்கு ஒரு மும்முனை போட்டியாக காணப்பட்ட நிலையில் தான் இந்த விருப்பு வாக்கு முறையான அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்நிலையில் விருப்பு வாக்கு எண்ணும் பணியானது தற்போது சற்று நிறைவடைந்த நிலையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றதாக உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் நாளைய தினம் கொழும்பில் பதவியேற்றுள்ளதாக அவரது கட்சி சார்ந்த தகவலுக்கு தெரிவிக்கின்றன. இலங்கையின் 9வது அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் அனுரகுமார திசாநாயக்க நாளை பதவியேற்க இருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை இணைப்பில் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு கஜிந்தன்.